Hi friends, welcome to Focus. நம்ம இன்னைக்கு என்ன phrases discuss பண்ணலாம் அப்படின்னா used to and used to. Used to எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஹாபிட், ஒரு பழக்க வழக்கமா இருக்கும். ரெகுலரா பண்ற பழக்கத்தை எல்லாம் சொல்லும்போது மென்ஷன் பண்ணும்போது used to அப்படி சொல்லுவோம். used to அது எங்க சொல்லுவாங்கன்னா ஒன்ஸ் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்திருப்போம், சின்ன வயசுலயோ இல்ல முந்தி பண்ணின பழக்கம் ஹாபிட்ஸா இருக்கும், இப்ப பண்றது இல்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல used to அப்படின்னு phrase யூஸ் பண்ணுவோம். Let's see examples. ஒவ்வொன்னா பார்க்கலாம் வாங்க. So first example, I used to eat a lot of chocolates. I used to eat a lot of chocolates அப்படின்னா எனக்கு சாக்லேட் சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும், நான் ரெகுலரா சாக்லேட் சாப்பிடுவேன், சாக்லேட் சாப்பிடுற பழக்கம் எனக்கு இருக்கு. ஒரு சின்ன குழந்தை சொல்லும் I used to eat a lot of sweets. நான் ஸ்வீட் சாப்பிடுறது வழக்கம், எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். So a lot of அப்படின்னா நிறைய, நிறையங்கிறதுக்கே நிறைய வார்த்தைகள் இருக்கு. Many, more, a lot of, lots of, plenty of, a number of, plethora, umpteen, abundance, multitude. So எல்லாமே நிறைய அப்படிங்கிற அர்த்தம் தான். அதே குழந்தை சொல்லுது நான் சின்ன வயசுல நிறைய ஸ்வீட் சாப்பிட்டேன், சாப்பிடுறது வழக்கம், இப்ப நான் சாக்லேட் ஆர் ஸ்வீட்ஸ் சாப்பிடுறது இல்ல. அப்ப இந்த மாதிரி இடத்துல used to யூஸ் பண்ணணும். I used to eat a lot of sweets. I used to eat a lot of sweets னா நான் ஸ்வீட் சாப்பிடுறது வழக்கமா வச்சிருந்தேன், முதல்ல அந்த பழக்கம் இருந்துச்சு, இப்ப இல்ல. ஓகே, இப்ப ஒருத்தவங்க நிறைய ஸ்வீட் சாப்பிடுறாங்க, அவங்க இங்கிலீஷ்ல ஒரே வேர்ட்ல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்ப சோனு ஒரு சின்ன பையன் இருக்கான், இப்ப சோனு uses to eat a lot of sweets. சோனு நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடுவான். சிம்பிளா என்ன சொல்லலாம், சோனு is having sweet tooth. சோனு is having sweet tooth அப்படின்னா சோனுக்கு இனிப்பு பல்லு இருக்குன்னு அர்த்தம் இல்ல, அவனுக்கு நிறைய இனிப்பு பிடிக்கும்னு அர்த்தம். ஸ்வீட்ஸ்னா இனிப்பு, அப்ப கசப்புக்கு என்ன சொல்லுவாங்க, bitter. புளிப்பு, sour. காரம், spicy. உப்பு, உங்களுக்கு தெரியும், salt or salty. துவர்ப்பு, துவர்ப்பு மீன்ஸ் astringent. அந்த அறுசுவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, இனிப்பு ஸ்வீட், கசப்பு bitter, புளிப்பு sour, காரம் spicy, துவர்ப்பு astringent, உவர்ப்பு salty. Next example, கிரிக்கெட் பிளேயர் ஜோனி, அவரு முதல்ல இந்தியன் டீமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் குடிப்பாரு. பால் குடிக்கிறது வழக்கமா இருந்துச்சாம். அப்ப என்ன சொல்லுவாரு, நம்மளே சொன்னா ஜோனி used to drink 12 liters milk per day. ஜோனி used to drink 12 liters milk per day. ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பால் குடிக்கிறது அவருக்கு வழக்கமா இருந்துச்சு. சோ குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்னு சொல்றோம். அதுவே கடகடகடன் குடிச்சிருவாங்க இல்லையா, கடகடன்னு குடிச்சாங்கன்னா ஸ்வில். ராவா அடிக்கிறது, ஒரே மடக்குல குடிக்கிறதும்பாங்க குவாஃப். உறிஞ்சி சொட்டு சொட்டா ரசிச்சு ருச்சு குடிச்சாங்கன்னா சிப். உறிஞ்சி குடிக்கிறது, சப்பி குடிக்கிறது, அதுக்கெல்லாம் பேரு சக். குழந்தைகள்லாம் விரல் சூப்பும், தம் சக்கிங் சொல்லுவாங்க. சோ used to முதல்ல வழக்கமா இருந்தது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு சின்ன பாப்பா சொல்லும் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன், எனக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு. I used to read many books. நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறது வழக்கம். I used to read many books. அதுவே முதல்ல படிச்சிட்டு இருந்தேன், இப்ப எனக்கு டைமே கிடைக்கிறது இல்ல, இப்ப நான் புக்ஸே படிக்கிறது இல்ல. அது எப்படி சொல்லுவாங்க, I used to read many books. இந்த மாதிரி ஒருத்தருக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு, அவங்களுக்கு புக்ஸ் படிக்கிற ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா bibliophile. இப்ப நர்மதா இஸ் a bibliophile அப்படின்னா நர்மதாங்கிற பொண்ணுக்கு புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கு, ரொம்ப புக்ஸ் படிப்பான்னு அர்த்தம்.
சில பேர் புக்கை கண்டாவே ஓடிடுவாங்க, புக்கை பார்த்தா வெறுப்பா இருக்கும். இப்ப வித்யா இஸ் அ bibliophobiac. ஸோ bibliophile அப்படின்னா புத்தகத்தை விரும்பி படிக்கிறவங்க, புத்தகத்தை வெறுக்கிறவங்களுக்கு பேரு bibliophobia. புத்தகத்தை வெறுக்கிறவங்க. புத்தக ஸ்மெல், புது புத்தகங்களை வாங்கணும்னா நல்ல வாசம் அடிக்கும், அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பிப்ளியோஸ்மியா. பிப்ளியோஸ்மியா அப்படின்னா புத்தக வாசம். சில பேர் படுத்துட்டு பெட்ரூம்ல புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா librocubicularist. A person who reads book in bed is called librocubicularist. Next example. எங்க பாட்டி எனக்கு சின்ன வயசுல நிறைய கதை சொல்லுவாங்க, இப்ப இல்ல. So my granny used to சொன்னா இப்ப, இது past tense. My granny used to tell stories. நான் கதை கேட்பேன், எனக்கு கதை கேட்கிற பழக்கம் இருக்கு. I used to hear stories. I used to hear stories. இப்ப கேட்கறதுக்கு hear. சில பேர் ஒட்டு கேட்பாங்க, ஒட்டு கேட்கறதுக்கு என்ன eavesdrop. overhearனாலும் eavesdrop அப்படின்னாலும் ஒருத்தங்க பேசுறத ஒட்டு கேட்கறது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். நாங்க ஃப்ரீ டைத்துல வாக் போறது வழக்கம், இப்ப கூட போயிட்டு இருக்கோம் அப்படின்னா we used to go for a walk in our free time. முதல்ல போயிட்டு இருந்தோம், இப்ப 6-7 மாசமா நாங்க போறது இல்ல. we used to go for a walk once. Nowadays we do not go for a walk. இப்ப நாங்க வாக் போறது இல்ல. we don't go னா போக மாட்டோம், we do not go னா நாங்க போறது இல்ல. So இன்னைக்கு phrase used to and used to பார்த்தோம். Now let's go for some vocabularies. First word accuse. Accuse அப்படின்னா குற்றம் சுமத்து. The police accused Nirmal. போலீஸ் வந்து நிர்மல குற்றம் சுமத்துனாங்க. அப்ப குற்றம் சுமத்தப்பட்டவருக்கு பேரு accused. அப்ப குற்றம் பண்ணாதவங்க நிரபராதிம்பாங்க இல்லையா, நான் accused. நான் accused means நிரபராதி. அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் accused, நிரபராதி நான் accused. குற்றவாளி criminal. Culprit. So criminalனாலும் culpritனாலும் or law breaker மூணுமே வந்து குற்றவாளிகள் அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் blame. blameனா என்ன, பழி போடுறது. ஒருத்தர் மேல அனாவசியமா பழி போடுவாங்க இல்லையா, don't blame me unnecessary. என் மேல தேவையில்லாம பழி போடாதீங்க, பழி சுமத்துறது. So blameனா பழி சுமத்து. நெக்ஸ்ட் வேர்ட் confess. confess அப்படின்னா பாவ மன்னிப்பு கேட்கிறது. ஜெனரலா மன்னிப்பு கேட்கறதுக்கு apologize, forgive, sorry, excuse இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பெரிய தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டோம்னா confess. I confess my mistakes. என் தப்புக்கு நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். நெக்ஸ்ட் வேர்ட் dabble. dabble அப்படின்னா ஆத்திலேயோ தண்ணி தொட்டி மேலேயோ சின்ன குழந்தைகளை பாத்தீங்கன்னா உட்கார்ந்துட்டு காலை விட்டு காலை 2 பக்கம் ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க, தண்ணிக்குள்ள கால் ஆட்டிட்டு இருப்பாங்க, கையை விட்டு ஆட்டுறது. இந்த மாதிரி கால் கைய தண்ணியில விட்டு ஆட்டுறதுக்கு பேரு தான் dabble. இன்னைக்கு சில நியூ வேர்ட்ஸ் கத்துக்கிட்டோம். phrases used to and used to பார்த்தோம். so keep practicing. வீக்ல நோட் எடுத்து வச்சு இதே மாதிரி நீங்களா ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணுங்க, ரியல் லைஃப்ல யூஸ் பண்ணுங்க. definitely you can speak English. so keep watching. வீடியோ பிடிச்சிருக்கும், subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon press பண்ணுங்க. thank you.